வணக்கம், என்னுடைய பெயர் குறிஞ்சி. என்னுடைய சேனல் வந்து 1000 லோட்டஸ். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா கையெடுத்துருவோம். என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கலந்து தான் இருக்கும். ஏன்னா ஒரே கான்டென்ட்டை கொடுத்தேன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஓகே, இன்னைக்கு வந்து இது என்ன, இது புக்கை திருப்பி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த புக்கை திருப்புறேன், இதில் ஒரு விஷயம் இருக்குது. புக்கை திருப்பியாச்சா? சரி, பாயிண்ட்டுக்கு வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மிஸ்டேக் ஒன்று பண்ணுறீங்க. மிஸ்கரேஜ் அப்படிங்கிறத வந்து அபார்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க. இது வந்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. கற்றுக் கொடுத்தா கற்றுக்கணும். தவறான ஒரு சொல்லோ ஒரு செயலையோ அதை மாற்றிக்கணும். திருத்திக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நானுமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். பட் இதை நான் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். என்னென்னா வந்துட்டு இப்போ வந்து நிறையா பேர் வந்து மிஸ்கரேஜை வந்து அபார்ஷன்னு சொல்கிறீங்க இல்லையா? மிஸ்கரேஜ் அப்படிங்கிறது வந்து 20வது வாரத்திற்கு முன்பே கரு வந்து தானாக கலையும். அதாவது வந்து ஒரு வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு தருவாயிலையோ இல்லை சத்து பத்தில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஒரு ஹோமோன்ஸ் ஏதோ சரியில்லையோ ஒரு பெண்ணுடைய உடம்பில் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அது தானாகவே வந்து கலைந்து விடும். அதுதான் வந்து மிஸ்கரேஜ். அபார்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லைம்மா, உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டுக்கு வந்து, அதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை, மூவ்மெண்ட் இல்லை, எப்படி சொல்கிறது, சம்டைம்ஸ் வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச சில சிச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த குடல் வந்து கழுத்தில் சுற்றிக்கும், அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸு, நகராமல் இருக்கிறது. அப்புறம் அம்மாவுக்கு வந்து என்னமோ ஆடாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு போய் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஹார்ட் பீட் இருக்காது, மூவ்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சமயத்திலோ இல்லை வந்துட்டு இல்லை எனக்கு 4 பிள்ளை இருக்குது, எனக்கு இந்த பிள்ளை வேணாம், நான் வந்து எனக்கு இந்த கரு வேணாம், நான் கலைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு முன் வந்து ஹஸ்பண்டுடைய அந்த பெர்மிஷனோட ஒரு ஃபார்ம் சைன் பண்ணி அவங்க வந்து கலைச்சிக்குவாங்க. அதுதான் அபார்ஷன். தயவு செஞ்சு மாற்றி சொல்கிறத வந்து செய்யாதீங்க. மற்றவங்களும் சொல்கிறாங்க நானும் செய்கிறேங்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை வந்து தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இது நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா? நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணுங்கள், கூகுள்கிட்ட கேளுங்க, ஜெமினி கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.